காதல். இது ஒரு மந்திரச் சொல். காதல். இந்த வார்த்தையை கேட்டால் வானம் பொழியும், வண்ணங்கள் ஓவியமாகும். பாலைவனமும் பசுமை பெற்று பச்சிலங்காடாய் மாறிய சோலைவனத்தில் ஒட்டகங்களும் சுமை மறந்து இளைப்பாரும். காதல் கவலைகள் மறக்கும், கவிதை பிறக்கும், புவிதன்னை புதுப்பித்து புது உலகம் பிறக்கச் செய்யும். காதல் சினம் படைத்தவரும் மனம் துடைத்து மழை ரசித்திடும் மாயம் நடக்கும், மனம் பிறழ்ந்தவரும் மகிழ்ச்சி கொள்ளும் நெகிழ்ச்சி தருணங்கள் காண கிடைக்கும். கள்வனும் காதலனாகும் காட்சிகள் அரங்கேறும், புல்வெளி தனிமையிலும் புத்த நிலை கிடைக்கப் பெறும். காதல் யுகங்கள் கடந்தும் நம் மரபணுக்களினூடே பயணிக்கும் மங்காத உணர்வு. 10-15 வயது இருக்கும் எனக்கு. புதினங்கள் புரியாது, புத்தியம் கிடையாது. சத்தியமா சொல்றேன், சாக்லேட் கூட சாப்பிட்டது கிடையாது. முளைக்காத மீசையை முறுக்கிவிட்ட கிறுக்கு வயசது. 5 இன்ச்சில் பவுடரை முகத்தில் அப்பி கொஞ்சத்தை கைக்குட்டையில் பத்திரப்படுத்தி கொண்டேன். காயத்ரி இம்ப்ரெஸ் பண்ண. கச்சிதமாய் பின்னலிட்டு மடித்து கட்டிய அவள் இரட்டை சடையில் கனகாம்பரமும் மணந்தது. பைத்தகோரஸ் தீரம் வகுப்பு எடுக்க கணக்கு ஆசிரியர் வர தாமதமான 8ஆம் வகுப்பின் 4ஆம் மாதத்து முதல் திங்களின் 7வது பீரியடில் மாலை 4:26 என்னை பார்த்தாள். நான் பைத்தகோரஸ் தீரம் மறந்து பைத்தியம் போல் சிரித்தேன். அருகில் வந்தவள், இந்த பாரு, என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தா டீச்சர்கிட்ட மாட்டி விட்டுருவேன். பயத்தில் கைகள் நடுங்கியது, வியர்த்ததில் 5 இன்ச் பவுடரும் கரைய துவங்கியது. அரும்பு வயதில் வரும் குறும்பு காதலுக்கு காதலின் பொருள் தெரியாது, புரிதலும் கிடையாது. ஹார்மோன்கள் சுரக்கும் ஆரம்பம் அது. பள்ளி வாழ்க்கை முடிஞ்சுன்னா கல்லூரி வாழ்க்கை. கல்லூரி காலம் நம் வாழ்வின் வசந்த காலம். சீருடை தவிர்த்தந்தன் சிறகுகள் விரித்த நற்காலம். கனவுகள் மெய்ப்படும் கார்காலம். புனைவுகள் பொய்யென்று புறந்தள்ளி பகுத்தறிவு பசிக்கு அறிவியல் ஆகாரம் தேடும் இளமை காலம். கட்டாயமாய் காதல் பிறக்கும் பொற்காலம். இயற்கையின் விதிக்கு நான் என்ன விலக்கா? வீழ்ந்தேன் காதலில், வாழ்ந்தேன் கனவுலகில். 4வது செமஸ்டரில் 2ஆம் மாதத்து முதல் திங்களின் 6வது பீரியடில் மாலை 4:26 நான் அவளை கண்டேன். கண்ட நொடியிலேயே என் இதயம் அவள் பெயரில் துடித்தது. சாலிட் மெக்கானிக்ஸ் பாடத்தில் வகுப்பாசிரியர் கட்டிடக்கலை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். நான் காதல் கோட்டை அட்டி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு செங்கலிலும் அவள் பெயர் இருந்தது. பேர் சொல்ல மாட்டேன். அவள் அழகில் பொறாமை கொண்ட காற்று அவள் காதோர கூந்தலை கலைத்தது. காற்றாடிடும் கூந்தலை ஒற்றை விரலால் சரி செய்கையில் ஓரக்கண்ணில் ஓர் வினாடி என்னை கண்டாள். 1000 மின்னல்களை ஒன்றாய் பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்தேன் அவள் கண்களில் 1000 கிலோவால்ட் மின்சாரம். அது அவள் பார்த்ததிலேயே என் செல்போன் தானாக சார்ஜ் ஆனது. கொஞ்சம் ஓவரா இருக்கா? அந்த வயசு அப்படி. சித்திரையும் குளிர்ந்தது, என் நித்திரை முழுவதும் துளைந்தது. பகல் 10:30 நிலவு தெரிந்தது. தலையை சுரைந்தேன், தானாக பேசினேன், தனியாக சிரித்தேன், கவிதை எழுதினேன், தலைவாரிக் கொண்டேன், மீண்டும் மீண்டும் தலைவாரிக் கொண்டேன். அவள் சிரித்தாள், சினுங்கினாள், கைவளையாட்டினாள், கண் சிமிட்டினாள், வெட்கப்பட்டாள், வெட்கப்பட வைத்தாள். கல்லூரி இறுதி நாளில் அண்ணா என்றாள். இளம் வயது காதல் இனம் புரியாத உணர்வின் வெளிப்பாடு, அவ்வளவுதான். பள்ளி கல்லூரிக்கு அப்புறம் காதல் வர்ற காலகட்டம் படிப்பு முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ற இடத்துல. இன்றைய தலைமுறையோட நவீன இன்ஸ்டாகிராம் காலத்து காதல். தினமும் குட் மார்னிங் அனுப்பணும், தினமும் சாயங்காலம் குட் நைட் அனுப்பணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும், என்ன சாப்பிட்டேன்னு கேட்கணும், சாப்பிடலன்னு சொன்னால் ஏன் சாப்பிடலன்னு கேட்கணும். இதெல்லாம் கேட்கலன்னா என்ன நடக்கும்? பிரேக்கப். பிறந்த நாள் மறந்தால் பிரேக்கப், கோபமாய் கடிந்து பேசினால் பிரேக்கப், பேசாமலே இருந்தால் நிச்சயமாய் பிரேக்கப், பேசி பேசி அலுப்படித்தாலும் பிரேக்கப். அழைத்ததும் வர வேண்டும், கேட்டதும் கிடைக்க வேண்டும், காத்திருப்பு பிடிக்கவே பிடிக்காது, பொறுமை கிடையவே கிடையாது. என்னடா புலம்புறேன்னு நினைக்க வேண்டாம். ஒன்றா இருக்கிறதும் பிரேக்கப் பண்ணுறதும் அவங்களோட தனிப்பட்ட உரிமை. என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள், அதுக்கு காதல் அப்படிங்கிற பெயர் மட்டும் சூட்ட வேண்டாம். காரணம்,
காதல் மனித இனத்தின் மகத்துவம். முகம், தேகம், பணம், பதவி, புகழ், எதிர்பார்ப்பு, நிறம், மொழி, அடையாளம் என எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. நம் மரபணுக்களினுடைய பயணிக்கும் மங்காத உணர்வு. 20 வயதில் காதல் ஈர்க்கும், 30 வயதில் காதல் புரியும், 40 வயதில் காதல் அழகாகும், 50 வயதில் காதல் உங்களை ஆட்கொள்ளும். இளமையில் விதைத்த காதல் முதுமையில் மரமாகி நிற்கிறது முதிர்ச்சி அடைந்து. 50 வயதில் காதல் கொள்ள 5 இன்ச்சில் பவுடர் தேவையில்லை. காதல் வயப்பட கனகாம்பரமும் இரட்டைச் சடையும் கண்டிப்பாய் தேவையில்லை. கண்களிலே 1000 மின்னல்கள் தெரியாது. ஏன் கண்ணோட சரியா தெரியாது. 50 வயதில் துணை உடனிருந்தால் போதும் என்ற உன்னதமே காதல். இன்னும் வயதாகலாம், 60, 70, டிமென்ஷியா வரலாம், கேன்சர் வரலாம், பற்பல நோய்கள் வரலாம். காதலன் காதலி, கணவன் மனைவி ஒன்றாய் உள்ளங்கை கோர்த்து போராடுவார்கள். உதறிவிட்டு போகுதுன்னு இன்ஸ்டாகிராம் காலத்து காதலா? அணு அணுவாய் அணுதினமும் அன்பை பொழிந்து நேசித்து நகமும் சதையுமாய் வளர்ந்த பாச பிணைப்பு. காதல் மனித இனத்தின் மகத்துவம், உயிரினங்களின் சுவாசம், நம் மரபணுக்களினூடே பயணிக்கும் மங்காத உணர்வு. ஆதலினால் காதல் செய்வீர்.